இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகொண்டா அப்படின்னு அங்கே உத்தர ரங்கநாதர் கோயில் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னால் பழமை உள்ள கோயில். அந்த கோயிலில் 100 கோடி ரூபா பொறுமானம் உள்ள தங்க நகைகள் மாயம் அப்படின்னு சொல்லி இப்போது அங்கே மக்கள்லாம் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா சமீபத்தில் அந்த தங்க நகைகள் வைத்திருந்த அந்த அறைக்குள் அறநிலையத்துறை 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு தடவை திறந்து அப்போ தான் கடைசியாக திறந்துருக்காங்க. பத்திரிகையில் செய்தி வந்த கும்பாபிஷேகத்தில் நான் 4 கோடி அந்த 4 கிலோ தங்கம் கொடுக்குற அந்த கட்டி கொடுக்குறது அந்த புகைப்படத்தோடு செய்திகள் வெளியான ஒரிஜினல் நியூஸ் பேப்பருடைய கட்டிங்கே எடுத்து காப்பியெல்லாம் அமைச்சிருக்கு. கல்வெட்டு ஆல்ரெடி இத்தனை வருஷமாக இருந்திருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா உண்மையிலேயே கொடுத்தியான்னு கேட்குறாங்க. புராதனமான 1000 வருடத்துக்கு முன்னால் உள்ள கோயில். ஆனால் இப்பொழுது பூஜை கூட தினமும் அர்ச்சகர் கூட இல்லைங்க. பூஜை கூட நடைபெறல, மூடியே கிடைக்கிறது அநேகமாக. அந்த கோயிலுக்கு 100 ஏக்கர் நிலம். 100 ஏக்கர் நிலம் உள்ள கோயில், ஒரு நாள் விளக்கு கூட இல்லை, அர்ச்சகர் கூட இல்லை. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த 100 ஏக்கர் நிலமும் யாருக்கோ சட்ட விரோதமாக குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. நமது துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஒரு அமர் கார் வாங்கினார். எல்லாத்தையும் புது காரை வெளிநாட்டிலேருந்து வரும்போது செகண்ட் ஹேண்ட் கார்னு போலி இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அப்போ டியூட்டி கம்மியாகும். செகண்ட் ஹேண்ட் காருக்கு, புது காருக்கு வேறு டியூட்டி, செகண்ட் ஹேண்ட் கார்னு கம்மியான டியூட்டி போட்டு வாங்கினதாக இப்பொழுது உள்ள துணை முதல்வர் உட்பட பல தொழிலதிபர்கள் விஐபிகள் பேரில் இருந்தது. தினமர நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பற்றி ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள் சார். இப்போ சபரிமலை பல கிலோ கணக்கில் அது சொல்கிறாங்க, ஒரு எண்ணிக்கை அது அவ்வளோதானா சொல்ல முடியாது. ஏன்னா பல கிலோ கணக்கில் தங்கம் காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் ஜெயராம் வீட்டில் கூட பூஜை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் போய் கொண்டிருக்காரு. ஸோ சபரிமலையில் இந்த தங்கம் திருட்டு அரசால் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. கம்யூனிஸ்ட் அரசால் அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து கொண்டிருக்கின்றது. இதே போல் தமிழகத்திலையும் பல கோயில்களில் பல கிலோ தங்கங்கள் காணவில்லை அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தால் அது நீங்கள் ஆணித்தரமாக பல்வேறு ஆதாரங்களோடு சொல்கிறேன். நீங்கள் அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் இங்கே வழக்கமான பேச்சாளராக விருந்தினராக மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாதிக்கப்பட்ட நன்கொடையாளனாகவும் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்வில் உரைகளில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சபரிமலையில் 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இது அரசியல்வாதிகளிலிருந்து அந்த கோயில் சிப்பந்திகள் உட்பட 8 பேர், 4.5 கிலோ தங்கம், அந்த சபரிமலை சன்னிதானத்தில் அந்த சன்னிதானத்துடைய அந்த கதவு அந்த கதவுடைய தகடுகள் என்ன சொல்கிறது, பிளேட்டிங், அதுலேருந்து அதெல்லாம் இது அவ்வளோ எங்கேயோ நடக்கிற சபரிமலை நம்ம இந்தியா பூரா பேசிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் பல கோயில்கள் இந்த மாதிரி ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அந்த கோயிலில் உற்சவர் சிவன் பார்வதி இது பஞ்சலோகத்தில் இருந்தது. ரிப்பேருன்னு சொல்லி இப்போ ஒரு சமீபத்தில் அது சென்னைக்கு அது செப்பனிடுவதற்காக கொண்டு வந்துட்டு திருப்பி கொண்டு போய் வைக்கும்போது செப்பில் கொண்டு போய் வச்சுட்டேன். பஞ்சலோகன்றது உங்களுக்கு விலை உயர்வானது, பல கோடிகள் அந்த விக்கிரகம் போகக்கூடியது. இப்போ வந்தது செப்பு, அதாவது ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி டூப்ளிகேட்டை கொண்டு வந்து வச்சது விசாரணை நடந்துகிட்டு. இப்போது முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் முன்னால் இந்த வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகொண்டா அப்படின்னு அங்கே உத்தர ரங்கநாதர் கோயில் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னால் பழமை உள்ள கோயில். அந்த கோயிலில் 100 கோடி ரூபா பொறுமானம் உள்ள தங்க நகைகள் மாயம் அப்படின்னு சொல்லி இப்போது அங்கே மக்கள்லாம் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா சமீபத்தில் அந்த தங்க நகைகள் வைத்திருந்த அந்த அறைக்குள் அறநிலையத்துறை 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு தடவை திறந்து அப்போ தான் கடைசியாக திறந்துருக்காங்க.
அப்போ திறந்தபோது ஏதோ நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பது யூகம். ஆனால் 100 கோடி ரூபா பொறுமானமுள்ள தங்க நகைகள் காணவில்லை. ஒன்று இது ஒன்று நடக்குது. இது ரொம்ப தூரம் போக வேணாம். சொந்த கதை சோக கதை ஒன்று இருக்குது. நான் வந்து ஏறத்தாழ ஒரு அதாவது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில், அதாவது அந்த பக்கம் தஞ்சாவூரில் ஆரம்பித்து இந்த பக்கம் மயிலாடுதுறை வரைக்கும் நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாம் சேர்த்து ஒரு 45 கோயில்களுக்கு, அதில் அஃப்கோர்ஸ் 1 2 மதுரை அந்த பக்கமும் கூட கோயில்களுக்கு வந்து சுமார் 10லேருந்து 15 கோடி ரூபாய் வந்து நான் இந்தோனேஷியாவில் இருக்கும் பொழுதும் அதை ஒட்டி இங்கே வந்த போதும் நான் வந்து தானமாக பல கோயில்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் வந்து அதை தவிர பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். வந்து ஏழை ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள், இதய அறுவை சிகிச்சை குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகள், சேரி குழந்தைகளுக்கு இப்படி வந்து பண்ணியிருக்கோம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கட்டடம் கட்டி கொடுத்தேன். பத்திரிகையாளருக்கு, எழுத்தாளர்களுக்கு வந்து ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி மருத்துவ உதவிக்காக ஒரு வைப்பு நிதி, இப்படி அப்புறம் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கு வந்து பேருந்து, இப்படி பல வகையிலும் நம்ம வந்து நமக்கு சம்பாதித்ததை தான தர்மமாக செய்யணும்னு. அது மாதிரி செய்யும்பொழுது எங்களுடைய குலதெய்வம் கோயில் திருநாகேஸ்வரம், கும்போணம் பக்கத்தில், அந்த கோயில் ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு அப்போ நான் சொல்கிறது 2007 2005 அந்த மாதிரி போயிட்டு நான் அப்போது நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோயில், உப்பிலியப்பன்ங்கிறது திருப்பதியுடைய அந்த அவருடைய அண்ணன் அப்படின்னு ஒரு ஐதீகம். திருப்பதிக்கு வேண்டிக்கிட்டால் பிரார்த்தனை பண்ணால் இங்கே போய் பிரார்த்தனை செலுத்தலாம்னு ஒரு நம்பிக்கை. இங்கே பிரார்த்தனை பண்ணால் திருப்பதியில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒப்பிலியப்பன்னு சொல்லுவாங்க. சில பேர் உப்பிலியப்பன் இந்த காலத்தில் ஒப்பில்லாத சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒப்பில்லாதவர் என்ற வகையில் ஒப்பிலியப்பன். இந்த கோயிலில் வந்து அப்போ 2008 2006 11 திமுக ஆட்சியில், திமுக ஆட்சின்றது ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறோம், அந்த சமயத்தில் வந்து 2007 8 இந்த மாதிரி கொடிமரத்துக்கு தங்க பிளேட்டிங் போடணும்னு கேட்டாங்க. அதை தவிர இன்னும் சில பணிகள் கேட்டாங்க. அப்பொழுது தாராளமாக, ஏன்னா நான் வந்து ஆலங்குடியில் பார்த்தீங்கன்னா கோபுரம் போன தடவை கும்பாபிஷேகத்தில் நான் பண்ணியிருக்கேன். மன்னார்குடியில் ராஜகோபுரம் இப்போ தான் முந்தானத்து ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு முதல் கும்பாபிஷேகம் முழுக்க செலவு, ராஜகோபுர செலவு என்னுடையது. அதுக்கப்புறம் ஆதி கும்பேஸ்வரன் கோயில் கும்பகோணத்தில், திருவலஞ்சுழி பிள்ளையார் கோயில் ஃபுல்லாக மார்பிள் தர போட்டது, தேரெழுந்தூர், மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் மேலே அந்த கமலாலயம்னு போட்டது, இப்படி பல கோயில்களில் வந்து பண்ணியிருக்கோம். இந்த கோயில்கள்லாம் வந்து நம்ம சொல்கிறது பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அப்போவே வந்து 25 லட்சத்துலேருந்து 2 கோடி 3 கோடி ஒரு கோயிலுக்கு. அந்த வகையில் இந்த பள்ளிகள், அந்த சமூக அது ஒரு பக்கமும், இந்த கோயில்களுக்கு அந்த மாதிரி ஒரு பக்கம் வரும்போது, உப்பிலியப்பன் கோயிலில் அந்த தங்க கொடிமரத்துக்கு வந்து, அதாவது கொடிமரத்துக்கு தங்க பிளேட்டிங் போடணும்னு கேட்டபோது 4 கிலோ தங்க கட்டியாக 24 கேரட்டில் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதை வந்து கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து அவங்க வந்து அது பண்ணி போட்டாங்க. இல்லை, நீங்கள் அந்த தங்கத்தை கொடுக்கும்போது அவங்க ஏதாவது ரசீதோ இல்லை அக்னாலஜ்மெண்ட்டோ ஏதோ கொடுத்தாங்களா? இல்லை, ஒரு 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 அதாவது நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் போட்டாங்க, கிட்டத்தட்ட ரசீதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்வெட்டும் போட்டு, தங்க கொடிமரம் உபயம் திருசக்தி சுந்தரராமன் என்னுடைய மனைவி பெயரும் போட்டு, திருசக்தி குரூப்ஸ் இந்தோனேஷியா, இந்தியா, அப்போ 2 இடத்துலையும் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்ததுனால போட்டால் அந்த கருடாழ்வார் சன்னதிக்கு பக்கத்தில் கல்வெட்டும் போட்டிருந்தாங்க. நான் கல்வெட்டு போட்டதுனால பர்மனெண்ட்டாக நான் அந்த கல்வெட்டு போடுறது வந்து விளம்பரத்துக்காக இல்லைன்னா கூட, நான் முதல்லலாம் கல்வெட்டு ரெக்கார்டாக இருக்கும் வேண்டான்னு சொல்லுவேன். பட் சில பேர் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் கல்வெட்டு போடுங்க, இல்லைன்னா 4 பேர்கிட்ட ஒரே ஒரே இதை காமிச்சு வாங்கி சில கோயில்களில் தவறுகள் நடந்திருக்கு. இப்போ கல்வெட்டு போட்டால் அப்போ பாக்கி 3 பேர் வந்து ஏன்னு கேட்பான், என்கிட்ட வாங்கினியே என்ன ஆச்சுன்னு. அப்போ கல்வெட்டு போடுவது ஒரு விதத்தில் வந்து ஊழல் நடப்பதை தடுப்பது அப்படிங்கிறதுக்காக நாமளும் சரின்னு சொல்லியிருக்கோம். நான் சொல்கிற ஒரு பெரிய கோயில்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இந்த கோபுரம், ராஜகோபுரம்லாம் பண்ணதெல்லாம், கும்பாபிஷேகத்துக்கு பண்ணதெல்லாம் அந்த கல்வெட்டு இருக்குது, இன்னும் இருக்குது, இங்கேயும் போட்டிருந்தாங்க. இப்போ 2022 வந்து, அப்போ நான் இருக்கும்போது ஒரு பெரிய கருப்பன் மந்திரியாக இருந்தார். அப்போ வந்து இந்த ராயா ஹோட்டல் குழுமத்துடைய தலைவர் கோவிந்தராஜன், அவர் தான் வந்து அறங்காவலர் குழு தலைவராக இருந்தார். அவர் தான் கேட்டார், உண்மையிலேயே அவர் கோரிக்கை வைத்தார். நம்ம எல்லா கோயிலுக்கும் பண்ணுறோம் போது அந்த கோயிலுக்கும் பக்கத்துலேயே இருக்குது, பண்ணுவோன்னு பண்ணோம். அந்த கும்பாபிஷேகத்தில் நான் போயிருக்கேன். இந்த 4 கிலோ தங்கம் வழங்கின அந்த புகைப்படம் உட்பட ஒரு பத்திரிகை செய்திகளில் மிகப்பெரிய அளவில் வந்து அப்போ வந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து நான் வேறு எந்த கோயிலுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன்றதையும் அந்த ஆர்டிக்கிளில் கவர் பண்ணி வந்திருக்கு. அந்த யார் வந்து அப்போ இருந்த
எம்எல்ஏ யார், அந்த நிர்வாக அறங்காவலர் குழு, இது எல்லாமே வந்து இப்போது சமீபத்தில் 2023 மறுபடியும் கும்பாபிஷேகம். ஆக்சுவலாக 12 வருஷத்தில் பண்ணணும், கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணுவாங்க, 14 வருஷத்தில் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது 2022 அங்கே வந்து புடைப்பு சிற்பங்கள்னு திவ்ய தேசம் 108 திவ்ய தேசத்துக்கு வந்து புடைப்பு சுதைன்னு சொல்லுவோம். ஆமாம். அந்த மாதிரி வந்து வரும்போது ஒரு 20 வந்து என்னை பண்ண சொல்லி கேட்டாங்க. அது அப்போவே நம்ம ஒரு 15 லட்ச ரூபா, அது இன்றைக்கி அதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இருக்கும். அது பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த சாமிக்கு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு இந்த துளசின்னு சொல்லுவாங்க, தங்க காயினில் துளசி, ஒரு 108, 4 கிராம்னு கிட்டத்தட்ட 1/2 கிலோ. இதெல்லாம் அதே மாதிரி 4 கிலோ தங்கம் கட்டியாக வாங்கி 24 கேரட் கொடுத்துட்டோம். அவங்க அதை வந்து அந்த ரேக்குகளாக செய்து அது போட்டதையும் நம்ம வந்து நடுவில் போய் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, நம்ம திருப்திக்கு போய் பார்வையிட்டு வந்திருக்கோம். பார்வையிட்ட புகைப்படங்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு 2022 எங்கிட்ட இந்த புடைப்பு சிற்பங்கள் வந்து வரும்போது, இதை ஒட்டி வரும்போது 2023 கும்பாபிஷேகத்துக்காக இந்த கொடிமரத்தை வந்து உளுத்து போச்சு உள்ளுக்குள்ள மரம்னு சொல்லி, அது நான் ஒரு தடவை போகும்போது பார்க்கும்போது காணும் கொடிமரத்தை. எங்கே கொடிமரத்தை காணும், தங்கத்தோடு சேர்த்து காணுமே அப்படின்னும்போது கொடிமரம் உள்ளுக்குள்ளே உளுத்து போச்சு, வேறு கொடிமரம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்த உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பிளேட்டை எடுத்து போட்டுருவோம், பத்திரமா லாக்கரில் வச்சுருக்கோம். அப்போ உள்ள செயல் அலுவலர் சரி நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்கள் அந்த லாக்கரில் இருக்கிறத பார்க்கல, நம்மள்ட்ட காமிக்க மாட்டாங்கல்ல. இல்லை நீங்கள் ஒரு டோனர்ன்றனால அது கேட்டால் பார்க்க மாட்டாங்க. அது நம்ம வந்து பார்க்கணும்னு கேட்கல, கட்டி வச்சுருக்கேன், நாங்கள் திருப்பி போட்டுருவோன்னு சொன்னால் ஒரு வார்த்தையில் நம்பிக்கைன்னு சொல்லி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து போகிறோம். அன்றைக்கி திடீர்னு பார்த்தா அன்றைக்கி தான் புது கொடிமரம் வந்திருக்கு. நமக்கு எந்த விதமான அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய, அதாவது இன்றைக்கி அந்த 4.5 கிலோ தங்கம்ங்கிறது 5 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள வேல்யூ, இன்றைக்கி உள்ள மதிப்பு. நம்ம போய் கேட்கும்போது இல்லை அது வந்து எதேச்சியாக இன்றைக்கி புது கொடிமரம் வந்திருக்கு, நீங்கள் எப்படி சார் திடீர்னு தரிசனத்துக்கு கரெக்டாக வந்தீங்க, அப்போ நீங்கள் கூப்பிடல, ஆனால் உப்பிலியப்பன் பெருமாள் கூப்பிட்டாரு. அவர் ஏதோ ஒரு மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை எதேச்சியாக இன்றைக்கி வர வச்சிருக்காரு. எனக்கு தெரியாது இப்படி இந்த புது கொடிமரம் வந்திருக்குன்னு. புது கொடிமரங்கிறது மரம், அந்த மரம் வந்து இன்றைக்கி தான் வந்திருக்குன்றது எனக்கு தெரியாது, பூஜை பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எதேச்சியாக வந்தால் கடவுள் கிருபையில்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு திருப்தியோட ஒரு பூஜை பண்ணாங்க. நானும் பக்கத்தில் நின்றுட்டு வந்துட்டேன். மாட்டிடுவாங்க கோல்டு பிளேட்டு, நான் மாட்டிடுவோம் சார். இந்த கல்வெட்டு அப்போல்லாம் அங்கே இருந்துச்சு. ஆமாம். அப்புறம் ஒரு 5-6 மாதம் பொறுத்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு 2023 நடந்த குடமுழுக்கு என்று சொல்லப்படும் கும்பாபிஷேகத்துக்கு எனக்கு ஒரு அழைப்பு இதழ் 3 ரூபா புக் போஸ்ட்டில் கூட அனுப்பலை கோயிலேருந்து. இவ்வளவு கோடி ரூபா கொடுத்து பண்ண முதல் கும்பாபிஷேகத்தில் பண்ண ஆளுக்கு ஒரு இன்விடேஷன் வரல. சரி கூப்பிடல, நம்ம போய் கூப்பிடலங்கிறது பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியல, என்ன போகவும் முடியல, கூப்பிடலன்றதுனால போகலன்னு வச்சுக்கலாம். சரி போகலை. அப்போ வந்து இந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து அதிலெல்லாம் வந்து என்னுடைய பெயர் இருக்கும். 20 புடைப்பு சிற்பங்களில் கீழே உபயம் திருசக்தி சுந்தராமன் என் மனைவி பெயர் இருக்கும். அதெல்லாம் ரீபெயிண்ட் பண்ணணும், பாலிஷ் பண்ணணும், நீங்கள் பணம் கொடுக்குறீங்களான்னு எனக்கு 20 தபால் வருது. நான் அப்போ இருக்கிற முகவரியிலே சரியான முகவரிக்கு. ஏன் 20னா அவங்க 108 திவ்ய தேசத்துக்கு சில பேர் ஒன்று டொனேட் பண்ணியிருக்காங்க, நான் 20 பண்ணியிருக்கேன். அப்போது 20 கடிதங்கள் வருது ஒரே நாளில். அப்போது நான் வந்து அப்போ தான் இதை என்ன ஆச்சு, இந்த கொடிமரம்னும் போது சரியான பதில் யாரும் ஒன்றும் சொல்லலைங்கிறதுனால ஃபர்தராக மறுபடியும் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், யோசனை பண்ணுவோன்னு சொல்லி கொடுக்கல. பார்த்தா என்னுடைய பெயர் அந்த புடைப்பு சிற்பங்களுக்கு கீழே இருந்த பெயர்லாம் அழிச்சிட்டாங்க. எனக்கு அது சொல்லவும் இல்லை, அழிச்சிட்டாங்க. அது கூட நான் நினச்சிட்டேன், நம்ம சாமிக்கு பண்ணோம், சாமிக்கு தெரியும், நமக்கு தெரியும், அப்புறம் விளம்பரம் நமக்கு தேவையில்லை. கொஞ்ச நாள் கழித்து போய் பார்க்குறேன், மறுபடியும் தரிசனத்துக்கு போகும்போது அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது பார்த்தா செப்பு அந்த கொடிமரம் இருக்குது, ஆனால் வந்து செப்பு மேலே ரேக்கிங். ஆமாம், ஏங்க செப்பு ரேக்கிங்க, கோல்டு என்னாச்சு? நான் ஒருத்தர் சொல்கிறாரு, பணியாளர் வந்து அதிகாரி வந்து கேட்டால் எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார், உருக்கிட்டாங்க, ஹெச்ஆர்என்சி மேலேருந்து வந்தது உருக்கிட்டாங்க. நகைகள் தானே உருக்கிறதா வந்து ஏதோ வெளியில் தகவல்லாம் வந்துச்சு. இது வந்து நகையில் வராதே, பிளேட்டிங்கில் எல்லாம் வருது, இது ஏன் உருக்குனீங்க? இல்லை ஊருக்குள்ள வச்சுருக்கோன்றாங்க. சரியான பதில் நான் பல முறை கேட்டும் வரல. சமீபத்தில் நான் வந்து இப்போ புதுசாக யாரோ ஒரு செயல் அதிகாரி வந்திருக்காரு, அவர் இந்த இதுக்கு தொடர்பு இல்லாத புதுசாக வந்தவர். அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை சார் அந்த கொடிமரம் கொஞ்சம் பருமனாக வந்துடுச்சு, எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் வாங்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் பருமனாக வாங்கிட்டாங்க, அதுக்கு இந்த பிளேட் ஃபிட் ஆகலைன்னு சொல்லி கோயிலில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நான் அப்போ இல்லைன்றதுனால எனக்கு தெரியாது.
அப்போது நான் அந்த கேள்வி கேட்கும்போது ரைட்டிங்கில் எனக்கு இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இந்த தங்கம் இருக்கான்னா இருக்குது, இல்லைன்றது சரியான பதில் இல்லை. அப்போது ரெண்டாவது ஏன் அதை போடலை, நீங்கள் மறுபடியும் கழட்டி வச்சிங்க திருப்பி அதில் போட வேண்டியதானே. மரம் பெருசாக இருக்குன்னா நீங்கள் தடிமனான ஒரு மரத்தை வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து கொடிமரத்துடைய சைஸை ஆல்ட்ரு பண்ணணும்னா ஆகம கமிட்டிகிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஆகம கமிட்டின்னு ஒரு கோயிலையும் இருக்குது. அந்த காப்பியெல்லாம் கேட்டு நீங்கள் இது ரெண்டாவது கழட்டி வச்சிங்களே, அப்போ நகை மதிப்பீட்டாளர் வச்சு கழட்டினீங்களா, இப்போ அது லாக்கரில் இருக்குதுன்னா எந்த லாக்கரில் இருக்குது, யாருடைய பொறுப்பில் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இல்லைன்னா நகை மதிப்பீட்டாளர் வச்சு என்னை வச்சுட்டு காமிங்க. ஏன்னா நான் என்கிட்ட கேட்ட அந்த தங்க ரேக்குகள் நான் போட்டிருக்கேன். இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போது கண்ணில் பக்தர்களுடைய கண்ணில் படவில்லை. இதில் மர்மமான விஷயம் என்னென்னா, என்றைக்கு இது கழட்டப்பட்டதோ அன்றைக்கே குவைட்டாக இந்த கல்வெட்டையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல டைல் பூசிட்டாங்க. அப்போ தான் சந்தேகம் அதிகமாகுது. ஏன்னா தங்க கொடிமரம் உபயோகம்னு ஒரு கல்வெட்டு மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, வரவெல்லாம் கேட்பா செப்பில் இருக்குது தங்க கொடிமரம் எங்கே போச்சு கேட்பாங்க. ஆமாம். அதனால் கல்வெட்டையும் காணும், தங்கத்தையும் காணும். இதுவரை சரியான பதில் இல்லை. நான் ஒரு 20 கேள்வி கேட்டு எந்த தேதியில் கட்டினீங்க, எந்த தேதியில் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணீங்க, ஏன் வந்து இது உங்களுக்கு வந்து இது ஒரு நீண்ட காலமாக இருக்குது ப்ராசஸ் நடந்திருக்கு. இது வந்து எப்போ நீங்கள் இதை கண்டுபிடித்தீங்க? இப்போ கண்டுபிடித்த உடனே நீங்கள் கடிதம் போட்டிங்களா, இல்லைனா வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்களா விசாரிக்கலாமா? நானும் வந்து எல்லா இடத்துலையும் அந்த கோயில் ஸ்டாஃப்ட்டை விசாரிக்கிறேன். இந்த கோயிலில் நமக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் அதிகாரிகள் மாறினதுனால மாறிப்போன அதிகாரிகிட்ட போய் இன்றைக்கி கேட்டோம்னா அன்றைக்கி இருந்தவர் வந்து இன்றைக்கி எங்கேயோ திருவண்ணாமலை இருக்காருன்றாங்க. அவரை போய் கேட்டால் போய் எப்படி பதில் சொல்லுவார் அவர்? அதனால் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கரெக்டாக விசாரிப்போம். நானும் கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லாம் கேட்டு பார்த்து பொறுமை இழந்து சரியான பதில் கிடைக்கவில்லைன்னா எழுத்துப்பூர்வமாக வந்து அப்போ நான் என்ன பண்ணேன், 1-2 எங்கேயோ ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறேன் இந்த மாதிரி உப்பிலியப்பன் கோயில். அப்போ மட்டும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி என்ன சார் நீங்கள் மீடியாலாம் பேசுகிறீங்க, நான் சொன்னேன் நான் தபால் போடுறேன், இருக்குது இல்லைங்கிறத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள், கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள், அப்போது கரெக்ட் நீங்கள் போடும்போதே வெயிட் எவ்வளோ இருந்தது அதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு ஒரு 20 கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பொறுத்து பதில் வருது. என்ன வருதுன்னா, நீங்கள் கொடுத்தீர்களா என்ற உண்மைத்தன்மையை நாங்கள் விசாரிப்பதற்கு ஏதுவாக இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு எனக்கு ஒரு 15 கேள்வி. இந்த 15 கேள்வியில் தமாஷ் என்னென்னா, நீங்கள் கொடுக்கும்போது அந்த கோயிலின் நிர்வாக அதிகாரி யார்? எங்கள் கோயில் ஒரு போர்ட்லேயே போட்டிருக்கோம் யார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு, டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்னு. அன்றைக்கி யார் இருந்தாங்க, நான் வந்து எந்த தேதியில் நான் இணைச்சிருக்கேன். பத்திரிகையில் செய்தி வந்த கும்பாபிஷேகத்தில் நான் வந்து 4 கோடி அந்த 4 கிலோ தங்கம் கொடுக்குற அந்த கட்டி கொடுக்குறது வந்து அந்த புகைப்படத்தோடு செய்திகள் வெளியான ஒரிஜினல் நியூஸ் பேப்பருடைய கட்டிங்கே எடுத்து காப்பியெல்லாம் அமைச்சிருக்கேன். கல்வெட்டு ஆல்ரெடி இத்தனை வருஷமாக இருந்திருக்கு. நான் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, உண்மையிலேயே கொடுத்தியான்னு கேட்குறாங்க. அதாவது ரொம்ப பச்சையாக சொல்லணுன்னா, உண்மையிலேயே கொடுத்தியா நீ, ரசீது இருக்கா, அதுக்கப்புறம் யார் கோரிக்கை விடுத்தாங்க, அதுக்கப்புறம் அது வந்து பொற்கொள்ளர் வந்து யார், கோயிலேருந்து இவங்க தான் வந்து அது பொற்கொள்ளர் பொற்கொள்ளர் யாருன்றது பேர் வந்து நான் போய் பார்த்துட்டு வந்தேன்றதுனால அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவருக்கு அளித்த பணி உத்தரவுடைய நகல் உங்களிடம் இருக்கிறதா? அறநிலையத்துறையிலேருந்து நம்ம தங்கம் கட்டி கொடுக்குறோம், அதை வந்து ஒரு பிளேட்டிங்காக பண்ணுறாங்க. அவங்க தான் யார் பொற்கொள்ளர்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த பொற்கொள்ளருக்கு யார் பணி உத்தரவு கொடுப்பாங்க? அறநிலையத்துறை கொடுக்கும். எங்கிட்ட காப்பி கேட்டால் நானா உத்தரவு கொடுக்க போகிறேன்? என்னை கேட்டுக்கிட்டா வந்து இந்த பொற்கொள்ளர்னு முடிவு பண்ணுறாங்க? அவர் அப்போ யாருக்கிட்ட யார் பொற்கொள்ளர்? எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டு இல்லை உங்ககிட்ட நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா? அந்த லெட்டர் ப்ரொசீட் இப்போ இது கொடுக்க வேண்டியது நீங்கள் அதை இல்லைங்க. அதில் என்னென்னா, அந்த தபாலை என்னிடம் வந்து அது காணவில்லைன்னா கிட்டத்தட்ட 17-18 வருஷம் ஆயிடுச்சு. 2007 2008 கொடுத்தது, 2009 கும்பாபிஷேகமே முடிஞ்சிடுச்சு. கொடுத்தது தங்கம் கொடுத்தது 2008, கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. அந்த தபால் கிடைக்கல. ஆனால் அது சம்பந்தமான புகைப்படங்கள், அந்த கல்வெட்டு, அதோடைய புகைப்படம், அப்புறம் இந்த செய்திகளாக வந்தது. கும்பாபிஷேகத்தன்னைக்கு காலைக்கதிர்னு பத்திரிகை இருக்கு இல்லையா, அந்த காலைக்கதிர் பத்திரிகையில் வந்து ஒரு சப்ளிமெண்ட்டே வந்திருக்கு உப்பிலியப்பன் கோயில் அந்த கும்பாபிஷேகத்தை. அந்த கும்பாபிஷேகத்தை நான் 2009 அட்டன் பண்ணியிருக்கேன். அவர் பெரிய கருப்பன் மந்திரி இருந்தார், உள்ளூர் எம்எல்ஏ வந்தாங்க, எல்லாம் அங்கே உள்ள விஐபி எல்லோரும் வந்தாங்க, நானும் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, வந்தேன். அது வந்து அந்த தங்கம் நான் கட்டியாக நானும் என்னுடைய மனைவியும் கொடுப்பதையும், அப்போ அங்கே உள்ள லோக்கல் எம்எல்ஏ, அந்த அறங்காவலர் குழு தலைவர், இவங்கெல்லாம் வாங்குறது எல்லாமே செய்தியாக அதில் வந்து புகைப்படத்தோடு வந்திருக்கு. இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க, அந்த தங்கத்தை நகையாக செய்ததில் சேதாரம் எவ்வளவுன்னு என்ன கேட்குறாங்க. நான் டோனர்,
ம். இவங்க ஆர்டர் கொடுத்து யாரோ ஒரு பொருட்களர்கிட்ட பண்ணியிருக்காங்க, யாருன்றதையும் நான் குறிப்பிட்டிருக்கேன். இப்போ இவங்க பணி உத்தரவு அவருக்கு கொடுத்தது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. நான் எப்படி பணி உத்தரவு கொடுப்பேன்? அறநிலையத்துறை தானே கொடுக்கும். ரெண்டாவது யார் நிர்வாக அலுவலராக இருந்தாங்கன்னு என்ன கேட்குறீங்க? உங்ககிட்ட போர்டு உங்ககிட்ட இருக்குது, ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்குது. இவ்வளவும் கேட்டு இப்போ அதாவது நான் கேட்ட எந்த சிம்பிளான ஒரு விஷயம், நான் 20 கேள்வி கேட்டால் கூட சுருக்கம் என்னென்னா, நான் கொடுத்தேன் அன்றைக்கி ஒரு 1.25 1.5 கோடி ரூபா ஒர்த்து, இன்றைக்கி ஒரு 5-6 கோடி ரூபா ஒர்த்து. அது இருக்கா? எங்கே இருக்குது? யார் பொறுப்பில் இருக்குது? ஏன் அதை போடலை? இன்றைக்கி வேறு யாரோ ஒரு டோனர்கிட்ட வாங்கி செப்பில் போட்டிருக்கீங்களா? ஏன் அது இப்போ அந்த தங்க ரேக்கை வந்து இப்போது அது இருக்கா இல்லையா? இருக்குன்னா இனிமேல் அது பயன்படாதுங்கும் போது இது என்ன பண்ண போகிறீங்க? தங்கம் பயன்படாதுன்னு சொல்ல முடியாதுல்ல நம்ம. இல்லைங்க, அந்த கொடிமரத்துக்கு பயன்படாது. ஏன்னா இவங்க தான் பருமனானது போட்டாச்சு ஃபிட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஓரலாக தான் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இருக்குது, அது ஃபிட் ஆகலை, இதெல்லாம் வந்து எழுத்தில் கொடுக்கலாமே. அதுக்கு பதிலாக நீ கொடுத்தியா என்பதே வந்து உண்மைத்தன்மையை நாங்கள் விசாரிக்க வேண்டும்னா, அப்போ இவ்வளோ நாள் இவ்வளவு லட்சம் பக்தர்கள் வந்து அதை வந்து தரிசித்து சென்றிருக்கிறார்கள். இந்த கொடிமரத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கல்வெட்டு வேறு போட்டு கொடிமரம் உபயம்னு ஒருத்தன் கொடுக்காமையேவா வந்து பத்திரிகையில் போடுவாங்க, நீங்கள் இது கொடுப்பீங்க, நன்றி கடிதம் கொடுப்பீங்க. இவ்வளவு கேள்வியை நீங்கள் என்ன திருப்பி கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை என்றுதான் பொருள். இல்லை சார், நீங்கள் வந்து டைரெக்டாக கேட்டிங்களா இல்லை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்டிங்களா? நான் ஏன் தகவல் அறியும் சட்டத்தில் கேட்கலன்னா, டோனருங்கிற முறையில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் ஒன்றும் நன்கொடையை திருப்பி கேட்கலையே. அது என்ன ஆச்சு, கோடிக்கணக்கில் ஒரு கோயிலுக்கு செய்யும்போது அது என்ன பத்திரமா இருக்கான்னு கேட்குறதுக்கு எனக்கு நன்கொடையாளர் என்கிற முறையில் உரிமை இருக்குது. தகவல் அறியும் சட்டத்தில் கேட்டாலும் வந்து என்ன பதில் போடுவாங்கன்னு நமக்கு தெரியும். அது வழக்கமாக அது பதில் எப்படி கொடுக்கணுன்றது ஒரு சிஸ்டம் இருக்குது, குழகுழான்னு. ஆமாம். அதனால் வந்து நான் யாரோவாக இருந்தால் தகவல் அறியும் சட்டத்தில் கேட்கணும். நான் தான் நன்கொடையாளர். அப்படி இருக்கும்பொழுது ஏன் வந்து அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை வந்து கேட்டபோது இந்த பதில் வந்திருக்கு. இப்போ தான் வந்து எனக்கு எதேச்சியாக நான் வந்து விசாரிக்கும் பொழுது 2016 தினமலர் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கிளோட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஏறத்தாழ இதே சமயம் 2008 அந்த சமயம் நான் எந்த சமயத்தில் இந்த என்னுடைய இவ்வளோ தங்கம் கொடுத்தனோ அந்த சமயத்தில் அங்கே உள்ள மார்க்கண்டேயர், அதாவது உப்பளியப்பன் காலடியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பூமாதேவியும் லட்சுமி என்ன படியும் பூமாதேவியும், இந்த பக்கம் மார்க்கண்டேய மகரிஷியும் அந்த விக்கிரகங்கள் இருக்குது. அவருக்கு தங்க கவசம் இருந்தது, காணாமல் போய் அது சிபிசிஐடி என்கொயரி வரைக்கும் போய் அப்போ இருந்த நிர்வாக அலுவலர் அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அப்போ வந்து அந்த தினமலர் பத்திரிகையில் வந்து இந்த உப்பிலியப்பன் கோயில் தங்கம் மாயமானதில் சர்வதேச மாஃபியா இருக்குமோ என்ற சந்தேகம் இருக்கிறதுன்ற அளவுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் எப்போது 2008 இது நடந்தது, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் நான் கொடுத்துருக்கவே மாட்டேன். ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு ஊழல் மோசடி நடந்திருக்குன்னும் போது நம்ம வேறு போய் 4 கிலோ தங்கம் கொடுக்கறதுக்கு பைத்தியமா? கொடுக்க மாட்டோம். ஆனால் அப்போ தெரியல. 2016 தான் செய்தி வந்திருக்குன்னா அப்போல்லாம் வந்து அது மறைக்கப்பட்டிருக்கிறது, எந்த பத்திரிகையிலையும் வரல. அதை வந்து முதலில் வந்து கொண்டு வந்தது, முதலில்னு சொல்கிறதே 8 வருஷம் கழித்து தான் வெளியே வந்திருக்கு. அதை கொண்டு வந்தது ஒரே பத்திரிகை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தினமலர். இப்போ அதுவும் எனக்கு வந்திருக்கு. இப்பொழுது நான் வந்து அந்த மார்க்கண்டேயருக்கு போட்ட தங்கம் அது எவ்வளோ கிலோ இப்போ விசாரிக்கும் பொழுது நமக்கு அங்கே எப்போவுமே நம்ம புலனாய்வு பத்திரிகை உட்பட பல பத்திரிகைகள் நடத்துறதுனால எங்கே விசாரித்தா என்ன வரும்னு சொல்லும்போது, சார் அந்த விமானத்தில் உள்ள தங்கமும் வந்து போலி சார், அப்புறம் அந்த கலசத்தில் உள்ள தங்கமும் போலி, ஏறக்குறைய 50லிருந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த கோயிலில் மட்டுமே, உப்பிலியப்பன் கோயிலில் மட்டுமே வந்து தங்கம் வந்து மாயமாக இருக்குது, இல்லை போலி தங்கமாக இருக்குது அப்படின்னு வந்து அங்கே உள்ளவங்களே பேசுகிறாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து அவர்களுடைய பாதுகாப்பு கருதி நம்ம வந்து சொல்ல முடியல. ஏன்னா இதில் வந்து பாதுகாப்புங்கிறது வந்து வேலை பாதுகாப்பு மட்டும் இல்லை, இந்த மாதிரி விஷயத்தில் உயிர் பாதுகாப்பும். இப்போ நான் உயர்நீதிமன்றத்துக்கு அணுகிறதா இருக்கேன். இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி விசாரணை. இது ரொம்ப, அதாவது இப்போ நான் வந்து நானே இதில் நேரடியாக வந்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வந்து பல கோயில்களில் கொடுத்துருக்கேன். இப்போ தான் நான் வந்து ஒரு கோயிலாக செக் பண்ண ஆரம்பிக்கிறேன். நல்ல வேலை பல கோயில்களில் வந்து கோபுரமாக கட்டி கொடுத்துட்டேன், இல்லைனா கோபுரத்தை கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது சில கோயில்களில் தான் இந்த மாதிரி வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த மாதிரி பல கோயில்கள் கொடுத்ததுனால இது இப்போ கூட பார்த்திங்கன்னா அதான் பள்ளிக்கொண்டா நான் சொன்ன உத்தரரங்கநாதர் கோயிலும் கூடி, அப்புறம் இங்கேயே எங்கள் ஊர் பக்கமே ஆடுதுறை பக்கத்தில் திருமங்கலக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது.
ஒரு மங்களநாதர் கோயில்னு ஒரு பெரிய கோயில் ஒன்று நல்லா இருக்குது. அது இன்னொரு கோயில் வெங்கடாஜலபதி கோயில், அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. புராதனமான 1000 வருடத்துக்கு முன்னால் உள்ள கோயில். ஆனால் இப்பொழுது வந்து பூஜை கூட தினமும் வந்து அர்ச்சகர் கூட இல்லை அங்கே. ம். பூஜை கூட நடைபெறல, மூடியே கிடைக்கிறது அநேகமாக. அந்த கோயிலுக்கு 100 ஏக்கர் நிலம். 100 ஏக்கர் நிலம் உள்ள கோயில், ஒரு நாள் விளக்கு கூட இல்லை, அர்ச்சகர் கூட இல்லை. அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 ஏக்கர் நிலமும் யாருக்கோ வந்து சட்டவிரோதமாக குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. ம். அதில் பலர் வந்து இஸ்லாமியர். நம்ம இஸ்லாமியர்னால கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, தேவையில்லாமல் கோயில் நிலத்தை இஸ்லாமியருக்கு கொடுக்கும்பொழுது அங்கே வேறு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் வேதாரண்யம், நம்ம தனுஷ்கோடி பக்கத்தில் இருக்க ராமேஸ்வரம் பக்கத்தில் வேதாரண்யம். அது வந்து புராதனமான கோயில். 1500 வருடங்கள் சோழர்கள் காலத்தில் கட்டின கோயில். 13,000 ஏக்கர் நிலம் அதுக்கு சொந்தம். 13,000 ஏக்கர். ம். கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறது வந்து ஒரு குட்டி நகரம். ஆமாம். அந்த கோயிலுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா இடிந்து, அதாவது சரியான ஒரு பராமரிப்பு இல்லாமல், புனரமைப்பு எதுவும் இல்லாமல் மோசமான நிலைமையில் இருக்கிறது. இதில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை 4000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம். ஆனால் நான் வந்து ஏறத்தாழ ஒரு 8 கோயில்களுடைய கும்பாபிஷேகத்திற்கு முழுமையாகவோ பெரும்பான்மையாகவோ செலவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ம். நான் சொல்கிறதெல்லாம் மன்னார்குடி, ஆலங்குடி, கும்பேஸ்வரன் கோயில், திருநாகேஸ்வரம், உப்பிலியப்பன் கோயில், திருவலஞ்சுழி, தேரெழுந்தூர், இப்படி பல கோயில்களில் எல்லா இடத்துலையுமே அறநிலையத்துறையிலிருந்து 5 பைசா காசு வந்து செலவு பண்ண மாட்டாங்க. ம். இதுதான் பழக்கம். ஆனால் கணக்கு எழுதுவாங்க. இல்லை, அது கணக்கு வேற. ஆ. நான் சொல்லுது, பக்தர்களிடம் நன்கொடையாளர்களிடம் பணம் வாங்கி கும்பாபிஷேகத்துக்கு வாங்கக்கூடிய அந்த ஹோமத்திற்கு வேண்டிய பொருட்கள் கூட நானே எத்தனையோ கோயில்களுக்கு வந்து அந்த கும்பாபிஷேகம் நடக்குது, அது எவ்வளோ ஆகும், 3 லட்ச ரூபா ஆகும், 7 லட்ச ரூபா ஆகும். அந்த கோயிலோட சைஸை பொறுத்து, அவங்க அரேஞ்ச் பண்ணுற அந்த இதை பொறுத்து இருக்குது. வாங்கி கொடுத்துருவோம், இல்லை யாராவது பொறுப்பாக போட்டு வாங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். இப்படி பக்தர்கள் தான் வந்து செலவு பண்ணி பண்ணுறாங்க. 4000 கோடிக்கு கும்பாபிஷேகம்னா அறநிலையத்துறை வந்து வெள்ளை அறிக்கை விடட்டும், இந்தந்த கோயிலுக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோன்னு. ரெண்டாவது, யார் வந்து இப்போ எதுக்காகனா ரசீதும் ஒழுங்காக கொடுக்கறதில்ல. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த உப்பிலியப்பன் கோயிலை பொறுத்தவரை நான் கொடுத்ததும் அப்போ எதேச்சையாக, நீங்கள் அதை எப்படி வேணாலும் எடுத்துங்க, 2006-11 திமுக ஆட்சி. இப்போ வந்து இது இப்போ அதை கழற்றியது எப்போன்னு கேட்டால், இந்த கும்பாபிஷேகத்தும் போது 2023, இப்போவும் வந்து திமுக ஆட்சி. இடைப்பட்ட காலத்தில் முழுக்க வந்து தங்க கொடிமரம் அங்கே இருந்தது. நான் வந்து அநேகமாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்துருக்கேன், இல்லைன்னா அன்றைக்கே கேட்டிருப்பேன். இதுதான் வந்து கோயில்களில் வந்து நடைபெறுவது. வேதாரண்யம் கோயிலில் 13,000 ஏக்கர் உள்ள கோயிலுக்கு வந்து சரியான ஒரு பராமரிப்பு இல்லை. அப்படிங்கும்போது இப்போது பல கோயில்கள், இப்போ காஞ்சிபுரம் ஏகாம்பர், அதை நம்ம பேசிட்டோம். இந்த மாதிரி நிறைய கோயில்கள் நடந்திருக்கு. எங்கேயோ சபரிமலையில் ஒன்று நடந்தது, இந்தியா பூரா பேசிகிட்டு இருக்காங்க. இப்பொழுது வந்து சில ஆங்கில சேனல்கள் என்னை தொடர்பு கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன. இது நான் வந்து பல இடங்களில் பேசுகிறதுனால ஆங்கில சேனல்கள் என்னை தொடர்பு கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன. அப்படியா இருந்தால் உப்பிலியப்பன் கோயில் விவகாரம் வந்து சபரிமலையை விட இன்னும் பெரிதாக போகும்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது, நான் கொடுத்தது மட்டும்தான் நான் பார்க்கல. அது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலோ, இல்லை உத்தரரங்கநாதர் கோயிலோ, இன்னும் எத்தனை கோயில்களில் எத்தனை நகைகள், எத்தனை கோடிகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணக்கில் ஒரு 10,000-20,000 கோடி ரூபாய் தங்கம் வந்து மாயமாகி போயிருக்கிறது. கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம ஆன்மீகத்துலேருந்து அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இல்லை, ஆன்மீகமே அரசியலாக தானே நடக்குது. இப்போ ரைட்டு, இன்னைக்கு நேரடியான அரசியல். ஆமாம், இன்னைக்கு விஜய் அவர் வந்து தன்னை ஒரு தூய்மையான அரசியல் தருவேன் அப்படின்னு எல்லா கூட்டங்கள்லையும் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஊழலற்ற ஆட்சியை தருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் மீது இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய், 15 கோடி ரூபாய் கிட்ட வந்து அந்த புலி படத்தில் வந்து அவர் இது கட்டவே இல்லை டேக்ஸ்ன்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அதுக்கு தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கு. அவங்க எப்படி சார் ஊழலாத அரசு அவங்க தர முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் வந்து இதை ஊழல்னு சொல்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது வந்து ஊழல் இல்லை, இதுக்கு பேர் மோசடி. சரி, இதுக்கு பேர் மோசடி. ஊழலை விட இன்னும் மோசமானது. ஊழல்ங்கிறது வந்து லஞ்ச லாவண்யத்தினால வர்றது, சொத்து குவிப்பு, இதுதான் ஊழல். வருமானத்தை மறைத்து அரசை ஏமாற்றுவது என்பது மோசடி. இப்போ வந்திருக்கிறது அதுதான்.
புலி என்ற படத்தில் 15 கோடி ரூபாய். 15 கோடி ரூபாய்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஃபிஷியலாக வந்து சொல்லப்பட்ட விஷயம். ஒயிட்டில் காமிச்சது. ஆமாம். இப்போ சாதாரண ஒரு ஹீரோ வந்து 100 கோடி ரூபா வாங்குறாருன்னா, நான் சினிமா தயாரிப்பாளனும் கூட. என்னுடைய மகள் ஒரு பிரபலமான இயக்குனர். நானே 3 படம் தயார் பண்ணியிருக்கேன். அதாவது வழக்கமாக வந்து ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 30% தான் வந்து 25-30% ஒயிட்ல தான் ஒயிட்டில் வாங்குவாங்க. பெரிய ஹீரோக்கள். சாதாரண ஹீரோக்கள்லாம் வந்து எல்லாம் ஒன்று தான், நீ அப்பா காசு கொடுத்தா போதும், ஒயிட்டில் பிளாக்கில் ஏதோ ஒன்றில் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் நான் சொல்கிறது மாஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி விஜய் மாதிரி உள்ள ஹீரோக்கள் வந்து 30%, 25% தான் வந்து ஒயிட்டில், பாக்கி எல்லாம் பிளாக்கில். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று அவர் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு 26 லட்ச ரூபாய் என்னமோ வரி கட்ட வேண்டியிருந்தது. அது கட்டாமல் அது செகண்ட் ஹேண்ட் கார்னு சொல்லி அப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்கேண்டல் நடந்தது. ஆமாம். இந்த அலெக்ஸ்னு ஒரு புரோக்கர் கேரளாவை சேர்ந்தவர் ஒரு பல தொழிலதிபர்களுக்கு இப்பொழுது உள்ள நமது துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு அமர் கார் வாங்கினார். எல்லாத்தையும் புது காரை வந்து வெளிநாட்டிலேருந்து வரும்போது செகண்ட் ஹேண்ட் கார்னு போலி இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அப்போ டியூட்டி கம்மியாகும். செகண்ட் ஹேண்ட் காருக்கு, புது காருக்கு வேறு டியூட்டி, செகண்ட் ஹேண்ட் கார்னு கம்மியான டியூட்டி போட்டு வாங்கினதாக இப்பொழுது உள்ள துணை முதல்வர் உட்பட பல தொழிலதிபர்கள் விஐபிகள் பேரில் வந்து இருந்தது. அதே மாதிரி விஜய் பேர்லேயும் இன்னொரு சமயத்தில் வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் இருந்தது. 26 லட்ச ரூபாய் 27 லட்ச ரூபாயும் அந்த டியூட்டி வித்தியாசம் கட்டணும். அது கட்டுறதுக்கு கோர்ட் வரைக்கும் போய் 26 லட்ச ரூபாய்க்கு மேலேயே வக்கீல் செலவெல்லாம் வச்சு பண்ணார். அது எதுக்குன்னு எனக்கு புரியல. ஈகோ கிளாஷாக இருக்குதா? அதான் இல்லை, நான் வந்து எதுக்கு வரி கட்டணும், என்ன போய் வரி கேட்குற அளவுக்கு இந்த அரசுக்கு அது வந்து அது உங்களுக்கு வந்து இம்போர்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய வரி. சென்ட்ரல் எக்ஸைஸ் கஸ்டம்ஸில் வரும், அது டிஆர்ஐயில் வரக்கூடியது. இப்போ வந்து இந்த புலி படத்தில் வருமான வரித்துறையில் 15 கோடி வந்து புலி படத்துக்கு அந்த வருடத்துக்கான வருமானம் வந்து அவர் மறைச்சிட்டாரு. அவங்க தான் இந்த ஆதார் கார்டு பேன் கார்டு வச்சு எங்கே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அஃபிஷியல் டிரான்சாக்ஷன். இந்த பிளாக்கை பற்றி நம்ம பேசலை, அது என்னவோ தெரியாது. இந்த ஒயிட்டில் வந்ததே மறைக்கப்பட்டது அப்படின்னா அவங்க வந்து 10% பெனால்ட்டி போட்டு 1.5 கோடி கட்டணும்னு சொன்னாங்க. வருமான வரித்துறைக்கு 100% வரை அபராதம் போடுவதற்கான அதிகாரங்கள் உள்ளன. இந்த வரைக்கும் 10% போட்டதே பூர்வஜென்ம புண்ணியம் விஜய்க்கு. 15 கோடி அபராதம் போட்டிருக்கலாம், போடுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த சூழ்நிலை அவங்க அது பல காரணிகளை வைத்து 1.5 கோடி போட்டிருக்காங்க. பேசாமல் அதை கட்டிட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் இன்றைக்கி வந்து அபராதம் வந்து செல்லும் அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் கட்ட வேண்டிய வரியை மறைத்தது வந்து அவர் வேண்டுமென்றே மறைத்தாரா, அது விட்டு போனதா, கவனக்குறைவா இருக்கலாம். நம்ம வேண்டுமென்றே அவர் செய்தார் என்று நம்ம ஏன் யூகம் பண்ணி சொல்லணும். தவறாகவே விட்டு போனதாகவே இருந்தால் கூட அவங்க கண்டுபிடிச்சி கேட்குறாங்க, உண்மைதான் வாங்கியிருக்கோன்றது உண்மைன்னா கட்டிட்டு போக வேண்டியதானே. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரின்றது மக்களுடைய பணம். அந்த பணத்தையே நீங்கள் வந்து கட்டுவதற்கு வந்து நீங்கள் நீதிமன்றத்தை நாடுகிறீர்கள் முறையாக கட்ட வேண்டிய வரிக்காக. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஊழலே செய்ய மாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன், ஒரு பைசா தொடமாட்டேன் என்று சொல்வதெல்லாம் வெற்று வசனம் தானே தவிர எப்படி வந்து மக்கள் எப்படி நம்ப முடியும்? உங்களுடைய சொந்த வருமான வரியிலேயே இப்படி ஒரு தவறு நடந்திருக்கலாம், பிழையாக இருக்கலாம், நடந்தபோது அது வந்து கவனக்குறைவாக இருக்கலாம். தெரிந்து வந்த பிறகு கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இன்ஃபேக்ட் கட்டிட்டு போயிருந்தாருன்னா இதுக்கு விளம்பரமே வந்திருக்காது, அமைதியாக அது பாட்டில் வந்திருக்கும். ஆக இவருக்கு ஊழல் பற்றி பேசுவதற்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு எந்தவித ஒரு தகுதியும் இல்லை என்பதை இன்று வந்த தீர்ப்பும் அதிகப்படியாக ஏற்கனவே கரூரில் நடந்த நிகழ்வு மற்றும் இவர் போய் ஒளிந்து கொண்டது, இதெல்லாம் பல விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது, அதே மாதிரி சமீபத்தில் வந்து இந்த 41 பேர் இறந்து போன அதுக்கப்புறம் 3வது ஆண்டு விழாவில் அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்தலை. அவர்கள் வந்து அதை குறிப்பிட்டு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கலை. அந்த ஆண்டு விழாவில் வந்து இந்த சமயத்தில் அந்த வருத்தமாக நம்ம நினச்சி பார்க்குறோன்னு ஒரு வார்த்தை தான் மேடையில் பேசுகிறது, ஒரு வார்த்தைக்காக கூட பேசலாம். அது இல்லாமல் வந்து யாரோ ஒரு வேல்முருகன் ஒருத்தர் கிராமிய கலைஞர் வந்தார்னு சொல்லிட்டு மருதமலை மாமணியை மெட்டில் அவர் ஒரு பாட்டு போட்டார்னு சொல்லி குத்தாட்டம் போடுறார் மேடையில். அப்போ அந்த 41 பேருடைய ஆன்மா இவரை மன்னிக்குமா? சரி, அந்த 41 பேரில் நான் என்ன கேட்குறேன், அதில் இப்போ 234 தொகுதியில் நிற்கிறதா சொல்கிறீங்கல்ல, தனியாவோ அணியாவோ நிற்கிறீங்க, எப்படியோ நின்றுட்டு போங்க. அந்த 41 குடும்பங்கள்லேருந்து ஒரு 10 பேரோ 20 பேரோ வந்து அவர்களை வந்து வேட்பாளர்களை ஆக்கலாமா? ஒரு அடையாளமாக
அவர்களுடைய அந்த குடும்பங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு 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 கால் அவர்கள் ஜெயித்தால் அவர்கள் எம்எல்ஏ ஆகலாம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் மந்திரி கூட ஆகலாம். நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்களா வரலையாவது மக்களுடைய தீர்ப்பு. நான் என்ன சொல்கிறேன், அவர்களுக்கு நான் அவர்களை இன்னமும் கவனித்து கொண்டிருக்கிறேன், அவர்களுக்காக நான் பொறுப்பே இருக்கிறேன் அப்படிங்கிற வகையில் அவங்க குடும்பத்தில் யாருக்கு அந்த தேர்தலுக்கு நிற்கக்கூடிய தகுதி இருப்பவர்களுக்கு கொடுக்கலாமே. எதுவும் மௌன அஞ்சலி கூட 2 நிமிஷம் செலுத்தலை. ஆனால் குத்தாட்டம் டான்ஸ் ஆடுறீங்கன்னால் நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணுவீங்க? டான்ஸ் தானே ஆடுவீங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஐயா விஜய், தயவுசெய்து அரசியல்வாதியாக இருங்கள், இல்லை என்றால் மறுபடியும் நடிக்க போங்கள். உங்கள் படத்துக்கு நிச்சயமாக நான் உட்பட அனைவரும் வந்து பார்ப்போம். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.